சந்தோஷத்தோடு அந்த தாமீது ராஜா கடந்து வந்தது போல சுவாமி, இன்றைக்கு இந்த சமூகத்தில் நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் அழைத்து வரும்படியாக சொல்லிக்கிறோம் சுவாமி. ஆராதனையின் தொடக்கம் ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 18 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 18. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலை நியாயத்தை நீதி செய்வானாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து அக்கிரமங்களை எல்லாம் நீக்கேறலும். தேவனுக்கு ஏற்கும் பள்ளிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர்.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்த மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனல்ல ஒருவன் நமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாய்மாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பரப்பளவாக்கில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கைவிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களினான நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாமனவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காய் வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனுடனே சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்லுங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, ஆடுகளை போல நாங்கள் வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்களின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முதல் பரிசுத்த கற்பனைகளுக்கு விருதமாய் குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தங்களின்படியே நிர்வாகிகளை குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவனை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் விருப்பமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரையும். பிதாவுக்கு குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 95 பாடலாக பாடுவோம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சனை கண்களை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தெல்லாம் செதறிக்கும் முன்பாக வந்து சங்கீதம் ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் ஆயிருக்கிறார். பூமியின் ஆழத்தளத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய உயிர்களும் அவருடையவைகள். சமுத்திரமடைந்து அவரை உண்டாக்கினார். இரண்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நாம் பணிந்து குளித்து உலகால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன்.
அவர் மேய்ச்சலை ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென். இன்று சத்தத்தை கேட்பீர்களாகில் மனதில் கோபப்படின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்களில் கடினப்படுத்தாதே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து விவேகத்தை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். நாங்கள் யோசித்து அவர்கள் வழிகளை பின்பற்ற வேண்டும். என்னுடைய வழியை அவர்கள் என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த அதிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 82. சங்கீதங்களின் புஸ்தகம் 82. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமையானவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்குள் அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உட்காருவோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
யாவரும் எழுந்து நின்று தேவனை உம்மை துதிக்கிறோம் என்கிறதை மாறி மாறி வாசிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தர் என்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நித்திய பிதாவாகிய உம்மை பூமியிலெல்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவரும் பரமண்டலங்களும் அவைகளுள் அதிகாரங்கள் அனைத்தும் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவரீர் ஓயாமல் புகழ்ந்து போற்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் பூமியும் உமது மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்ததே என முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் உம்மை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரையும் வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் தேற்றலாகிய பரிசுத்த ஆவியையும் உலகெங்கும் உள்ள பரிசுத்த சபையை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா. நீரே பிதாவினுடைய நித்திய சுதன். நீர் மனித ரட்சிக்க ஏற்படும் பொழுது கன்னியாஸ்திரியின் கற்பத்தை அருவருக்கவில்லை. நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லோருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தீர். நீர் பிதாவின் மகிமையிலே தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். புதுமையிலிருந்து இரத்தத்தால் மீட்டுக்கொண்டு மனிதருக்கு சகாயம் செய்யவும் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களுடைய சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றைக்கும் உயர்த்தியருளும். தினம் தினம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். உட்கார்வோம். 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். தன் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுட்கொட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை தமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து 100ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து
ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நின்றவனமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் உற்பத்தி வந்தார். பொது பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ளவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தமது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய ரட்சிப்பை உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சகோதரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரில் இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்பவர் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் எடுத்துக்கொள்ளாதேயும். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, திருமணம் என்னும் பரிசுத்த பந்தத்தில் இணைக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் பலமாகவும் இருக்கும்படி உமது கிருபையை தந்துரள வேண்டுமென்று கிறிஸ்துவும் திருச்சபையை ஒன்றிணைப்பது போல கணவன் மனைவியும் இணைந்திருக்கும் மகா ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறுபடாது என்ற சத்தியத்தின்படியே எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் உம்மோடு இசைந்து ஒருவருக்கொருவர் அன்பே அன்பாயும் ஏற்ற துணையாகவும் ஜீவிக்கவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வரும் பாக்கியத்தையும் சுதந்திரித்து தங்கள் வீட்டை கட்டிக்கொள்ளவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சமாதானக்காரரும் ஏக சிந்தையுமாய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மே சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற மடிராகி நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்கள் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கும் உட்படாமலும் எந்த விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகளில் நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகாதிசயங்களை செய்து வருகிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கப்பட்டுள்ள சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமாய் நடக்கும்படி முது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெயர்ச்சதுள்ளும். கர்த்தாவே, எங்கள் காரியகத்திலும் மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துவை விடாதே கட்டளோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாவும் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு
எங்கள் பாவமாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது இரக்கத்தினாலே எங்களை கட்டவிடுத்து விடுதலாக்க வேண்டும் என்று எங்கள் மத்திய சிறுமைகளுக்காக பரிந்து பேசுவருமாகிய இயேசு கிறிஸ்துக்குமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றி வருகிறவருமாகிய பராபரனே, எவ்வகையிலும் எந்த நிலையிலும் மனுஷருக்காக நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தார்க்கும் ரட்சண்யத்தையும் சகல ஜாதியார்க்கும் வழிகளையும் தெரியப்படுத்தியவர்களும் விசேஷமாக தேவரீர் பொதுவாயிருக்கிற திருச்சபைக்கு தந்து தங்களை கிறிஸ்துவ சொல்லிக் கொள்கிற யாவரும் சத்திய மார்க்கத்திலே நடக்கவும் ஆவியின் ஒருமையிலும் சமாதான கட்டிலும் நீதியுள்ள நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றி கொண்டே இருக்கவும் அந்த சபையை உடைய நல்ல ஆவினாலே நடத்தியுள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆசையும் பற்றி எவ்விதமான துன்பங்கள் அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் விசேஷமாய் தங்களுக்காய் ஜெபம் பண்ணும்படி எங்களை கேட்டுக்கொண்டுள்ளையும் பிதாவே உமது தயவிற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரவருடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவரின் ஆறுதலையும் சகாயத்தை அருளி செய்து உபத்திரவப்படுகையில் அவர்கள் பொறுமையாயிருக்கவும் அவர்கள் துன்பமெல்லாம் இன்பமாய் முடியும் கட்டளிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரமான முதலியாராக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவருடைய செய்த பற்பல கருமைக்காகவும் அன்புள்ள தெய்வுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரே, எங்களை சிக்ஷித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலையறியாத அன்புக்காகவும் கிருபை நேத்தனங்களுக்காகவும் மகிமையாகவும் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவராய் இருக்கும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலே உமது புகழை பிரஸ்தாபப்படுத்தும். தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மகிமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்சம் என்று வாக்குள் இருக்கிறீரே. கர்த்தாவே, முதலிடராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களையும் எப்பொழுது நிறைவேற்றி இமரியமுடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளிட்டருளோம். ஆமென். உட்கார்வோம். திருவசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கணும் என்றார். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. பின்பு கர்த்தர் மனுஷனுக்கு தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. கர்த்தர் நல்லவன், இம்முறை ஒன்று பார்வர். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. ஏற்ற துணையாக வாழ்வதே திருமணம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. ஏற்ற துணையாக வாழ்வதே திருமணம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. உம்முடைய காலங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிச்சு. சங்கீதம் 119:73 முன்பாக. பார்த்து பின்பு தேவனாகிய கர்த்தர்
பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. ஏற்ற துணையாக வாழ்வதே திருமணம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. Then the Lord God said, It is not good that the man should be alone. I will make him a helper as his partner. Genesis 2:18. மனிதன் தனிமை பின்பு தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஆதியாகமம் 2:36-18. தீப காணிக்கை கொடுத்தவர்கள் சுந்தரி 200 ரூபாய், மார்ட்டின்குமார் 100 ரூபாய், பாக்கியமுத்து 200 ரூபாய், சாம்குமார் 100 ரூபாய், அந்தோணியாப்பன் 50 ரூபாய், செல்லத்தாய் 50 ரூபாய், தேவ ஆசீர்வாதம் 100 ரூபாய், ராஜ்குமார் 100 ரூபாய், ஸ்டீவன் செல்வராஜ் 50 ரூபாய், தாவிராஜா 100 ரூபாய், ராஜ்குமார் அம்ப்ரோஸ் 100 ரூபாய், ராபின்சன் அம்ப்ரோஸ் 100 ரூபாய், இஸ்ரேல் தாவிராஜா 100 ரூபாய், அருள் தேவராஜ் 100 ரூபாய், ஞானாசி கிறிஸ்டோபர் 100 ரூபாய், கஸ்தூரிபாய் 100 ரூபாய், அல்போன்ஸ் 100 ரூபாய், பிரேம் சிங் 100 ரூபாய், காருண்யா 200 ரூபாய். மொத்த வரவு 2150 ரூபாய். ஆலய விஸ்தரிப்பு கொடுத்தவர்கள் சுந்தரி 200 ரூபாய், மார்ட்டின்குமார் 100 ரூபாய், மேசாக் 100 ரூபாய், பாக்கியமுத்து 100 ரூபாய், சாம்குமார் 100 ரூபாய், அந்தோணி யாப்பன் 100 ரூபாய், அனிஸ் அபிஷேக் 500 ரூபாய், செல்லத்தாய் 50 ரூபாய், தேவ ஆசீர்வாதம் 100 ரூபாய், ராஜ்குமார் 500 ரூபாய், ஸ்டீவன் செல்வராஜ் 100 ரூபாய், தாவி ராஜா 100 ரூபாய், ராபின்சன் அம்ப்ரோஸ் 500 ரூபாய், ராஜ்குமார் அம்ப்ரோஸ் 500 ரூபாய், இஸ்ரேல் தாவிராஜா 100 ரூபாய், அருள் தேவராஜ் 100 ரூபாய், ஞானாசி கிறிஸ்டோபர் 200 ரூபாய், கஸ்தூரிபாய் 200 ரூபாய், அல்போன்ஸ் 100 ரூபாய், பிரேம் சிங் 500 ரூபாய், சிரோன் சாமுவேல் 500 ரூபாய், பேர் இல்லாமல் 500 ரூபாய், ஆல்வின் தர்மராஜ் பிறந்தநாள் காணிக்கை 300 ரூபாய், அல்பினா பிறந்தநாள் காணிக்கை 300 ரூபாய், மெர்லின் பிறந்தநாள் காணிக்கை 100 ரூபாய், செசிந்தா அகஸ்டின் பிறந்தநாள் காணிக்கை 300 ரூபாய், பவுலின் பிறந்தநாள் காணிக்கை 100 ரூபாய், அருள்மணி மல்லிகா மயிலப்புரம் 350 ரூபாய். ஆலய மொத்த வரவு 6700 ரூபாய் ஆலய கட்டுமான கமிட்டியில் கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் நம்முடைய ஆலய கட்டுமானத்துக்கான காரியத்தை குறித்து கடந்த வாரத்திலே நாம் ஆலோசனை கூட்டம் போட்டோம். அதில் ஒரு சிலராக கலந்து கொண்டார்கள். அதற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ஆலயமானது ஆரம்பம் முதல் இம்மட்டும் நேர்த்தியாக ஒவ்வொரு நாளும் வேலை நடந்து கொண்டே வருகிறது. தடையில்லாமல் கர்த்தர் கிருபையாக நேர்த்தியாக நம்முடைய தேவன்தான் நமக்கு நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய பரிசுத்த ஆலயமானது எவ்வளவு மகிமை உள்ளது என்பதை நாம் எல்லாரும் ருசித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு நோய் என்றால் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்தால் அதற்குரிய பலன்கள் உண்டு. நம்முடைய ஆலயத்தின் மூலமாக எத்தனையோ நன்மைகள் பெற்றிருக்கிறோம், எத்தனை வேலை வாய்ப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது நாம் மறந்தவர்களாகவே காணப்படுகிறோம். அப்படி இல்லாதவாறு நம்முடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று நீ அள்ளி கொடுக்கும்போது கர்த்தர் அதற்கேற்ற வழிவாசலை நமக்கு திறந்து தருவார். அதை உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் ஏற்கனவே 20,000 வரி போட்டுள்ளோம். அந்த வரி இன்னும் கொடுக்காதவர்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கடைசி நாட்களுக்காக கொடுக்காதவர்கள் அதை கொடுத்து முடிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், ஒரு சிலர் மாத்திரம் அதை குறைவாக கொடுக்க வேண்டிய உள்ளது. ஆகவே விரைவாக இந்த மாதத்துக்குள்ளாக அதை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக ஊக்கமாக நீ ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நம்முடைய ஆலய கோபுரத்திற்கென்று கடந்த வாரத்திலே ரூபாய் 10,000 என்று வரி போடப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் கிறிஸ்துமஸ் 20க்குள்ளாக கிறிஸ்துமஸ் முன்பாக வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக அதை கொடுத்ததுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஆலய
கோபுரத்திற்கென்று 10,000 ரூபாய் வரி போடப்பட்டுள்ளது. ஏனென்றால் நாம் கடந்த நாட்களிலே பிரதிஷ்டை பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று எதற்கும் வரி போடவில்லை. அதையெல்லாம் நான் நினைத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று நாம் கொடுக்கத்தக்கதான திராணிக்கு தக்கதாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆகவே வெகு விரைவாக அதனை நீங்கள் கொடுத்துவதுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய கட்டுமான பணி வரவு செலவு விவரங்கள். வரி மூலம் வரவு 4,000 ரூபாய். பெயர் இல்லாமல் நன்கொடை வரவு 1,100 ரூபாய். நம்ம சபை சேர்ந்த பி மேசாக் அவர்கள் உண்டியல் காணிக்கை மூலம் வரவு 6,130 ரூபாய். ஆலய விஸ்தரிப்பு கவர் காணிக்கை மூலம் வரவு 6,700 ரூபாய். எஸ்ரோம் காப்ரியல் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை நன்கொடை வரவு 500 ரூபாய். பெயர் இல்லாமல் நன்கொடை வரவு 20,000 ரூபாய். மொத்த வரவு 38,430 ரூபாய். செலவு விவரம். ஆலய கட்டுமான பணி லேபர் கான்ட்ராக்டர் கூலி டீ பில்லர்ஸ் மிஸ்டர் தேன்ராஜுகள் வசம் கேஷ் 25,000 ரூபாய். கேஸ் சிலிண்டர் 2 எண்ணம் வாங்கியது 2,470 ரூபாய். கேமரா மொபைல் ரீசார்ஜ் 999 ரூபாய். ஆலய கோபுர வேலை லேபர் சமையலுக்கான மஞ்சள் மசாலா ஜாமான்கள் வாங்கியது 5,989 ரூபாய். கட்டுக்கம்பி மற்றும் சின்ன வீல் வாங்கியது 825 ரூபாய். ஆலய கோபுர வேலை லேபர் சமையல் கூலி 1,500 ரூபாய். 4,000 செங்கல் வாங்கியது 33,000 ரூபாய். சவுக்கு கம்பு, சென்ட்ரிங் பலகை, காங்கிரீட் பெட்டி வந்த ஆட்டோ வாடகை 1,300 ரூபாய். சவுக்கு கம்பு 16 எண்ணம் வாங்கியது 2,250 ரூபாய். பலகைக்கான கட்டிங் பிளேடு வாங்கியது 270 ரூபாய். 2 இன்ச் ஆணி வாங்கியது 4 கிலோ வாங்கியது 280 ரூபாய். ஆலய கோபுர வேலை லேபர் சம்பளம் 53,800 ரூபாய். மொத்த செலவு 1,28,083 ரூபாய். ஆரம்ப இருப்பு 2,59,021 ரூபாய். வரவு 38,430 ரூபாய். செலவு 1,28,083 ரூபாய். இப்போதைய இருப்பு 1,69,368 ரூபாய். நன்றி. ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்களை யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். அறிவிப்புகள். சுயசை திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கம் வருடாந்திர மாநாடு வருகிற ஆகஸ்ட் 2026, 28, 29, 30 ஆகிய தினங்களிலே நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணி வரை நடைபெறும். கருத்து: ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 11:30 பின்பாகம். இடம்: தரிசன பூமி, டக்கரமாள்புரம். தலைமை மற்றும் சிறப்புரை: த ரைட் ரெவரண்ட் டாக்டர் ARJ பர்னபாஸ், பேராயர், CSI திருநெல்வேலி திருமண்டலம். தேவ செய்தி சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ், ஓசன்னா டிவி. ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள், சாட்சியை பகிருங்கள். வேதாகம நோட்டு புத்தகம், டம்ளர், படுக்கை, டார்ச், சாப்பிடுவதற்கு தட்டு அனைவரும் கொண்டு வரவும். ஜெபத்துடன் மாநாட்டில் பங்கு பெறுங்கள். 28ஆம் தேதி பவனியில் உங்கள் பெண்கள் ஐக்கிய சங்க கொடியுடன் கலந்து கொள்ளுங்கள். பொதுக்கூட்டங்களிலும் ஆராதனைகளிலும் காணிக்கை சேகரிக்கப்படும். உங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து அநேகரை அழைத்து வாருங்கள். வருகிறவர்கள் உங்கள் பெயரை அல்லது எண்ணிக்கையை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் கன்வீனியர் அவர்களுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு படுத்துங்கள். கன்வீனியர்: ரெவரண்ட் TD ஜெபக்குமார், ரெவரண்ட் S ஆமோஸ், ரெவரண்ட் Y அகஸ்டின் சாமுவேல் சிலுவைமணி, ரெவரண்ட் DJ ஜெபராஜ், ரெவரண்ட் TJK பர்னபாஸ், ரெவரண்ட் AGR வேதநாயகம் சாம்ராஜ். எனவே இந்த பெண்கள் ஐக்கிய மாநாட்டிற்கு நம்முடைய
ஆலயத்திலிருந்து பெண்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான நோட்டீஸ் இன்னும் வரவில்லை. அடுத்த வாரங்களிலே உங்கள் கைகளிலே கொடுக்கப்படும். ஆகஸ்ட் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் 28, 29, 30 ஆகிய தினங்களிலே தரிசன பூமி டக்கரமாள்புரத்தில் வைத்து நடைபெறுகிற இந்த பெண்கள் மாநாட்டிலே யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்க பிரதிநிதிகள் அதற்கான ஒழுங்குகளை செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணி வரை நடைபெறுகிற இந்த கூடுகையிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான பதிவு இதிலே கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய 2026 முதல் 27க்கான தேர்தல் வாக்காளர் பட்டியல் வெளியே ஒட்டப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய பெயர் இருக்கிறது, வயது இருக்கிறது, உங்களுடைய பெற்றோர் அல்லது கணவன் பெயர் இருக்கிறது. அதை நீங்கள் சரிபார்த்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எழுத்து மூலமாக நம்முடைய சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் அலுவலகத்தின் அலுவலர் வாக்காளர் பட்டியலை அனைத்து ஆலய அறிவிப்பு பலகையிலும் சேகர தலைவர் ஒட்ட வேண்டிய நாள் 2/8/2026. வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு ஆட்சேபனைகளை சேகர தலைவர் அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 9/8/2026 வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களுடைய திருத்தத்தை சேகர தலைவரிடத்திலே கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுத்துப்பூர்வமாக ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக சேகர தலைவருக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு ஆட்சேபனைகளை சேகர தலைவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 9/8/2024 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயத்திலே ஒட்டப்பட்டிருக்கிற அந்த வாக்காளர் பட்டியலை பார்த்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 2வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 2வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே நம்முடைய குருவானவருடைய சுகவீனத்தின் நிமித்தமாகவும் ஒழுங்கு செய்ய இன்னொரு ஆட்கள் கிடைக்காதனாலும் நமக்கு திருவிருந்து ஆராதனை இல்லை. எனவே வருகிற மாதத்திலிருந்து அது தடையில்லாமல் வருவதற்கான யோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை மனதில் வைத்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய குருவானவர் ஐயா அவருடைய சுகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் ஐயா அவருடைய பரிபூர்ண சுகத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற சனிக்கிழமை நமக்கு 2வது சனிக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே உபவாச ஜெபம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 2வது சனிக்கிழமை நம்ம ஆலயத்திற்காக ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையிலே ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் ஜெபித்தது நிமித்தமாக இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஆலய கட்டுமான பணியானது தடையில்லாமல் நடந்து ஏறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே ஆலய கட்டுமான பணியிலே விருப்பமுள்ளவர்கள் நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிப்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். அநேகர் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கும் நம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளையும் ஆண்டவர் நினைச்சுவார், பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 278 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 278 பாடுவோம். கர்த்தரின் பக்தி வழியில்
வீணாவதீர். கர்த்தர் உன் வீட்டை கட்டாவிடுவதை கட்டுவோர் முயற்சி வீணாவதீர். கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். கர்த்தத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை, கர்த்தத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பக்தி வரை பணிந்து நடப்போன் பாக்கியவான். என்ற வண்ணமாக தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவரை பேசுகின்ற வார்த்தையின்படி நீர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பேசுவதற்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் தியானிப்பதற்கு உதவி செய்யும் சுவாமி. எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிற பொழுது எங்கள் ஆத்துமா, ஆவி, சரீரம் அனைத்தும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் திருவசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. குடும்ப அன்பு. குடும்ப அன்பு என்றால் இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் யோசித்து பார்க்கிறோம். என்னை எடுத்துக்கொண்டால் என்னுடைய பெற்றோர், அடுத்து என்னுடைய நான், என் மனைவி, அடுத்து பிள்ளைகள். இதைத்தான் நாம் நினைச்சிரோம் குடும்பங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது, இந்த வார்த்தைகளை நான் யோசித்து தியானித்த பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே யாருக்காக வந்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை யாரையும் என்னுடைய குடும்பம் அல்ல என்று சொல்லி என்ன செய்யல, ஒதுக்கவில்லை, வெறுக்கவில்லை. இந்த உலகம் படைக்கிற பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவும் அவர் ஆதாமை படைத்த பொழுது ஏற்ற துணையாக என்ன செஞ்சார்? ஏவாளை படைத்தார். அவர்கள் தேவனுடைய மகிமையோடு கூட இருக்கிற வரைக்கும் தேவன் அவர்களோடு என்ன செஞ்சாரு? உலாவி கொண்டிருந்தார். என்றைக்கு அந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறு செய்தார்களோ, அன்றைக்கு அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். அவர்கள் பயந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் வருகிறது. அப்பொழுதெல்லாம் நாம் நம்மை யோசித்து பார்க்கிறோமா என்று சொன்னால், அன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்பதே இல்லை. அன்றைக்கு அவர்கள் பாவம் செய்தபடியினாலே, கீழ்ப்படியாதபடியினாலே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேகரோடு நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால், அநேக பிரச்சனைகளுக்கு உங்களை யாராவது கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்ககிட்ட பிரச்சனையை கேட்டுட்டு தப்பு செஞ்சவங்ககிட்ட போய் நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க என்ன செஞ்சுருவாங்க? உடனே நீங்கள் யோக்கியமா அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க. என்றைக்கு மனிதன் தவறு செய்கிறானோ அன்றைக்கு தேவனுடைய கிருபையை, தேவனுடைய மகிமையை இழந்து போகிறான். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். ஆனால்
அன்றைக்கு பிதாவாகிய தேவன் அவர்களை வெறுத்து ஒதுக்கி அவர்களை விட்டாரா என்று சொன்னால் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்து பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்றார். இன்றைக்கும் அந்த கருணை உள்ளத்தோடு ஆண்டவர் அன்றைக்கு ஆரம்பித்த ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நினைவினால தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சார்னா 3 விதமான காரியங்களை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அவர் ஜெப ஆலயங்களிலே என்ன செஞ்சாரு? உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம் பண்ணினார்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உபதேசம் பண்ணினார். ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்னன்னா, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நேராக மக்களை வழி நடத்தினார். ஜீவ அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக மக்களுக்கு என்ன செஞ்சாரு? போதித்தார், உபதேசித்தார். அந்த உபதேசங்கள் அன்றைக்கு இருந்த காலகட்டங்களில் இருந்த யூதர்களுக்கு என்ன செய்யல? அது பிடிக்கல. ஏன் அப்படின்னா, அவர் பிரசங்கித்த பிரசங்கம் எல்லாமே நித்திய ஜீவனுக்கான பிரசங்கங்கள், நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிற போதனைகள். இன்றைக்கு ஆசீர்வாதமாக பேச வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதமான ஒரு செய்தியை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம். ஆனால் நித்திய ஜீவனுக்கு நேரான வார்த்தைகளை நமக்கு ஒருவர் போதித்தார் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யுது? ஒரு சோர்வு வந்து விடுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நான் குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி நம்ம நினைச்சிரோம் அநேக காரியங்களை செய்து, அநேக காரியங்களை சிந்தித்து, அநேக காரியங்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, நித்திய ஜீவனுக்கான காரியம் தெரியவில்லை. இதே 9ஆம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களோ, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இங்கே யாரை மணவாளனாகவும் யாரை மணவாட்டியாகவும் ஆண்டவர் சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து தன்னை மணவாளனாக சொல்கிறார். இந்த உலகத்தினுடைய மனிதர்களை மணவாட்டியாக என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொல்லுகிறார். மணவாட்டியாக இருக்கிற நாம் அந்த மணவாளனை சென்று அடைவதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நமக்கு இந்த வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். அன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இந்த குடும்ப அன்பிலே முதலாவது ஒரு அன்பை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், ரூத் எழுதின அந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால், இரக்கமும் அக்கறையும் கலந்த அன்பு. நம்ம அநேக நேரங்களிலே தியானித்த ஒரு வேத பகுதி தான் ரூத்தினுடைய புஸ்தகத்திலே. அந்த ரூத்தினுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரூத்தினுடைய சரித்திரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது வசனம், எருசலேமிலே மிகுந்த பஞ்சம் உண்டானதினாலே பஞ்சத்தின் நிமித்தமாக தாங்கள் எருசலேமை விட்டு என்ன செஞ்சாங்க? மோவாப் தேசத்திற்கு கடந்து போனார்கள். அவர்கள் இருந்த தேசம் பெத்தலேகம், பெத்தேல் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும், அப்பத்தின் வீடு. அவர்கள் அப்பத்தின் வீட்டை விட்டு கடினமான சூழ்நிலைகள் வருகிறது என்று சொல்லி, போராட்டமான நாட்கள் வருகிறது என்று சொல்லி அவர்கள் எங்கே போகிறார்கள்? அருவருப்பின் தேசம் ஆகிய அந்த மோவாப் தேசத்திற்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர்கள் குடும்பமாக கடந்து போகிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே செழிப்பாக இருக்கிறது. அந்த செழிப்பிலே நாம் இருப்போம் என்று சொல்லி கடந்து போகிற பொழுதுதான் அவர்களுக்கு அங்கேயும் என்னது? வனாந்தரமான ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த சலோமி கணவனை இழக்கிறாள், பிள்ளைகளை இழக்கிறாள், எல்லாம் இழந்துவிட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவரும் தனக்கு ஆதரவாக இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், அவள் இருக்க வேண்டிய அந்த எருசலேம் பட்டணத்திலே, அந்த பெத்தேலிலே இருந்து தன்னை எங்கே கூட்டிட்டு போயிட்டான்? அங்கே அருவருப்பின் தேசத்திற்கு கடந்து சென்றதுனாலே
அங்கே என்ன செய்யல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனைவிகளை தேர்ந்தெடுத்த அந்த 2 குடும்பங்கள் மாத்திரம்தான் அவங்க கூட நினைச்சது இருக்கிறாங்க. அப்போ ஒரு யோசனை வருகிறது, அவள் மனம் திரும்புகிறாள். எங்கே, நான் அப்பத்தின் வீட்டிற்கு நான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவள் அப்பத்தின் வீட்டிற்கு கடந்து செல்கிற பொழுது அங்கே தன்னுடைய மருமக்களை பார்த்து என்ன சொல்றா, நமக்கு தெரியும் எல்லாம், அழுதுகிறாங்க. சரி, நம்ம இனிமேல் ஒருவர் என்ன செஞ்சிடும், பிரிந்து விடுவோம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கடந்து செல்ல விரும்புகிற அந்த சூழ்நிலையிலே அந்த இளைய மருமகள் என்ன சொல்றா, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். கடுமையான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது தன் மாமியாரோடு துணை நிற்க வேண்டும் என்கிற அந்த அர்ப்பணிப்பை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதே அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய திருமண வாழ்க்கையிலே இருக்கிறதா? திருமண உறவுகளிலே இருக்கிறதா? திருச்சபையினுடைய உறவுகளிலே இருக்கிறதா? கடுமையான போராட்டத்தின் மத்தியிலே இன்றைக்கு விட்டு விட்டு செல்கிற உறவுகள் பெருகி கொண்டு இருக்கிற ஒரு காலம், தாயையும் தகப்பனையும் விட்டு ஓடுகிற காலம். அவர்களை முதியோர் இல்லங்களிலே சேர்த்து விட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, கடந்து செல்கிற ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பெண் ரூத் என்ன செய்யல, தன்னுடைய மருமகளை மாமியார் என்ன செய்யல, விட்டு விலகல. அவ சொல்றா, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அன்பு. அவளிடத்திலே அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருந்ததுன்னு சொன்னால், அந்த ரூத்தை குறித்த இரக்கமும் அக்கறையும் அவளிடத்திலே இருந்தது. அல்லேலூயா. அவளுக்கு கிடைத்த ஒரு மேன்மை என்ன? நம்ம நேற்றைய தினத்திலே நம்ம யோவேல் 2:21 இருந்த அந்த வாக்குத்தத்த வசனம், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன அந்த பெரிய காரியத்தை அன்றைக்கு ஆண்டவர் ரூத்துக்கு செய்தார். ரூத் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வரலாற்றிலே இடம் பிடிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகம புஸ்தகம், லேவியராகம புஸ்தகத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இஸ்ரவேலுக்குள்ள யூதனாக மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லது யூதர்களோடு கலவ வேண்டும் என்று சொன்னால் 14 தலைமுறைக்கு பின்பாக தான் என்ன செய்ய முடியும், அவர்களை சரிபடுத்துவார்கள். யூதருக்குள்ள யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, சீக்கிரத்தில் சேர்க்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் என்ன செய்கிறோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறோம், நானும் ஆபிரகாமினுடைய குமாரன் என்று சொல்லுகிறோம். நீங்கள் இஸ்ரேலுக்கு போனால் உங்களை சும்மா உள்ள விட்டுருவாங்களா? பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் உள்ள விட்டுருவாங்களா? உங்களை உள்ளே விட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளே சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அப்போ இந்த பெண்ணானவள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தது நிமித்தமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த அர்ப்பணிப்பும் அந்த அன்பு கலந்த இரக்கமும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாமே யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, மன்னிப்பும் கருணையும் நிறைந்த ஒரு அன்பு. அந்த மன்னிப்பும் கருணையும் நிறைந்த ஒரு அன்பு எங்கே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நான் வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு நான் முதலே சொன்னேன், குடும்பம்னா என்ன சொன்னேன், எங்கள் அம்மா, நான், என்னுடைய பிள்ளைகள். இந்த 3ஐ தான் இன்றைக்கும் நாம் நினைச்சிரோம் குடும்பங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, உடன் பிறந்த சகோதரனையும் சேர்த்து தான் நினைச்சாரு ஆண்டவர் குடும்பம் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு விளக்குகிறார். ஆபேல் என்கிற ஒரு மனிதனுடைய, அந்த காயின் என்கிற மனிதனுடைய காரியங்களை ஆண்டவர் இங்கே நினைச்சாரு விளக்குகிறார். ஆதாமுடைய 2 பிள்ளைகள் ஆகிய அந்த ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு நினைச்சாங்க பலி செலுத்துகிறார்கள். ஒருவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒருவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த காணிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான விளக்கத்தை அப்போ யோவான் என்ன செய்கிறார்னா இங்கே குறிப்பிடுகிறார். தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்தது நிமித்தம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நீங்கள் நீதிமான்களாய் நடந்து பாருங்கள், உங்களுக்கு நேரான அநேக கண்டனைகள் என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். நீதி தவறி நேர்மையற்ற முறையிலே நடக்கிற மனிதர்களை காப்பாற்றுவதற்கு அநேக மனிதர்கள் என்ன செய்வாங்க, சூழ்ந்து நிற்பார்கள்.
ஆனால் நேர்மையான மனிதர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது நேர்மையாய் நடந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை போற்றுவதற்கு அல்லது அவனை நடக்க விடுவதற்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பிரயாசப்பட மாட்டாங்க. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்திற்கும் மன்றத்திற்கும் அனுப்புகிறோமா, அல்லது நல்ல மனிதர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா என்று சொல்லி நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு ஏதோ ஒரு பிடிப்பு, ஏதோ ஒரு கொள்கை, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர் எப்படிப்பட்ட மனிதராக நின்றால் நினைச்சோம் அவர்களை அனுப்பிவிடுகிறோம். காரணம் என்ன? நீதி உள்ள மனிதன் யார் என்று நம்மால் என்ன செய்ய முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல, அதை விசாரிக்க முடியவில்லை, செயலாற்ற முடியவில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரரோடு இணக்கமாக செல்ல வேண்டியது மாத்திரமல்ல, சகோதரனை குறித்து நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஒரு வசனம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், அப்படிதானே? தெரியும்ல, உன் சகோதரன் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 மன்னிச்சிருக்கோமா? சகோதரன் தப்பு தான் பண்ணுவான். நீங்கள் என்ன எந்த ஊரில் போய் எந்த சகோதரன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும், மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மை போல நம்முடைய சகோதரன் என்ன செய்ய மாட்டான், யோசிக்க, அவனுடைய கருத்து நமக்கு என்ன செய்யாது, உடன்படாது. இது எல்லா இடத்துலையுமே உள்ளது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனம் நாம் வாசிக்க கேட்ட அந்த முதல் வசனத்திலே 6வது வசனத்திலே, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், அந்த பிதாவாகிய தேவனோடு கூட நடந்து காரியங்களோடு கூட நாம் இருந்தோம் என்று சொன்னால், நம்ம என்ன செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். என்ன தவறு செய்ய மாட்டோம்? நமக்கு ஆண்டவர் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே நாம் பார்ப்போம். நான் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியினுடைய கடைசி வசனம் 18வது வசனம். கிரியையினாலும் உண்மையினாலும் என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டுமா? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, 17ல, ஒருவன் இவ்வுலகில் ஆஸ்தி உண்டவனவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கு என்ன அன்பு இல்லை? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நீங்கள் குடும்பம் என்று சொன்னால் ஒருவரை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒருவேளை நான் சொன்னது போல என்னுடைய அம்மா, நான், என் பிள்ளைகளை, சரி, இப்போ பார்த்தோம்னா சகோதரன் எடுத்துக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த உலகத்தினுடைய நம்முடைய திருச்சபைகள் அனைத்தும் நம்மோடு கூட இணைந்து செயலாற்றுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நமக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னார், யாரெல்லாம் சகோதரன், யாரெல்லாம் சகோதரின், அப்படித்தானே? அப்படியா? பிதாவினுடைய சுத்தத்தை செய்கிறவன் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு நல்லா வேத வசனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கே பாருங்க, ஒருவேளை கடவுள் எனக்கு ஆசிகளை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை கடவுள் எனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை என்னுடைய கடவுள் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை ஜெபிக்கிற வல்லமை எனக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், முதலாவது நான் செய்ய வேண்டியது என் சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஜெபம், என் சகோதரனுக்காய் உயிர்ப்பிக்கிற அந்த காரியத்தை தான் ஆண்டவர் என்ன செய்றாங்க, எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்க்கிற அந்த காரியம் அன்பு, தேவ அன்பு எப்படி ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரன் வாழ்ந்து சுகித்து இருக்கிற பொழுது தன்னோடு பிறந்த அந்த சகோதரனை என்ன செய்யணும், தூக்கி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அடிக்கடி உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். ஒரு சகோதரனை எவ்வளோ தூரம் தூக்கணும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாங்க மட்டும்தான் தாங்க முடியும் தென்னை மரத்தில். அப்படி கிடையாது, அது அவங்களுக்கு பழமொழி. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யலை, அப்படி சொல்லவே இல்லை. 70 தரம் மன்னிக்கவும் செய்யணும், அவனை தூக்கி எடுப்பதும் நம்முடைய கைகளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நான் என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்காமல் இருப்பது பாவம். ஆண்டவர் அதைத்தான், என்னுடைய சகோதரனுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும். ஏன்னா அண்ணன் தம்பிக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொந்த அவனோடு பழகுற, அவனோடு உரமாடுகிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அப்போ நான் என் சகோதரனுக்காக ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்க வேண்டியவனாக இருக்கிறேன். நிற்க மறந்தேன் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு அருவருப்பான மோவாப் தேசத்தினுடைய மனிதனைப் போல நான் மாறிவிடுவேன். நான் இருப்பதோ அப்பத்தின் வீட்டிலே இருக்கிறேன்,
நான் அப்பத்தின் வீட்டில் இருக்கிற அந்த பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன், பிதாவாகிய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் என் சகோதரனை நான் நினைச்சேனோ தூக்கி எடுக்க வேண்டும். அவனுடைய பிரச்சனைகளிலே, அவனுடைய போராட்டங்களிலே, அவனுடைய வியாதியின் மத்தியிலே, அவனுடைய கஷ்டத்தின் மத்தியிலே ரூத்து விட்டுட்டு போல. அவள் ஒரு மோவாபின் தேசத்திலே பிறந்த, ஒரு அருவப்பின் தேசத்திலே பிறந்த மகள். அவள் விட்டுட்டு போகாததுனால அவளுக்கு ஒரு பெரிய மேன்மை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு சங்கீதத்தில் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லி இந்த இதுலேயும் சொல்லியிருக்கு, உங்களுக்கு என்ன செய்யணுமா, சங்கீதம் 133 அந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்பமானது, அதுக்கடுத்து கடைசி 3வது வசனம் வாசிங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். உன் சகோதரனை நேசிக்கிற, உன் சகோதரனை உயிர்ப்பிக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தவர் மாத்திரமல்ல, நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். 3வதாக ஒரு அன்பை நாம் பார்ப்போம். 3வது அன்பு கனிவான மற்றும் நல் உணர்வுள்ள அன்பு. நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அந்த நல்ல உபவாசம் என்பது, உபவாசத்தோடு கூட ஜெபிக்கல் என்று சொல்லி நமக்கு இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நல்ல உபவாசம் என்று எதை சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் விடுதலையாக்குற அந்த 6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் நல்லா உட்கார்ந்து தியானித்து பாருங்கள். கட்டுண்ட அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதும், நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்ப்பதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவதும், சகல நுகத்தடியையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு, நம்முடைய மாம்சமானவன் முதலாவது யாரு? நம்முடைய கூட பிறந்த சகோதரன். முதலாவது நம்முடைய மாம்சமானவன் நினைச்ச கூடாது, ஒழித்து கொள்ளக்கூடாது. 2வது நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? நாம் ஒழித்து கொள்ளக்கூடாது. 3வது நம்மோடு பயணத்தில், இந்த உலகத்திலே பயணித்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அன்பு. அதான் என்ன அன்பு? நாம் கனிவான மற்றும் நல் உணர்வுள்ள அன்பு. அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் நினைச்சாரா? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டியது, நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதனால தான் அவர் அநேக காரியங்களை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒருத்தன்ட்ட சொல்வார், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க? போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகத்தோடு இருந்தேன், நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க. நீங்களாம் நினைச்சிங்க உள்ளே வாருங்கள் என்று சொல்வார். அங்கே ஒருத்தர் கதறுவார். என்னது கதறுவார்? நான் அநேகருக்கு என்ன செஞ்சேன்? நிறைய செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னு சொல்வார். ஆனால் அவர் உள்ளன்போடு செய்யலை. எப்படி செய்யலை? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாருன்னு செய்யலை, அவங்க செய்யலை. நீர் எப்போது நீர் வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர், நீர் எப்போது பசியாக இருந்தீர், நாங்கள் வந்து உமக்கு என்ன செய்து கொடுப்பதற்கு என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல உபவாசம் என்பது இந்த பசி உள்ளவனுக்கு கொடுக்கிறதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பனைகளாக நமக்கு சொல்லிவிட்டு போனார். ஓமைகளாக நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஓமைகளை நாம் கீழ்ப்படுகிற பொழுது அங்கே என்ன ஆசீர்வாதம் வருதுன்னா, 8வது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது விடியற் காலத்தில் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு, அல்லேலூயா, இந்த சுக வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உபவாசத்தை என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்முடைய லெந்து நாட்களிலே நாம் வருகிற பொழுது அன்றைக்கு நாம் உபவாசம் இருப்போம். நமக்கு ஒரு உண்டியல் நினைச்சுவாங்க தருவாங்க. அந்த உண்டியலில் தரும்போதே குருவானவர் இல்லைனா உதவிசியார் யாரோ ஒரு ஆள் அந்த உண்டியல்
இருக்க அன்னைக்கு இந்த சாம்பார் புதன்கிழமை அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்னைக்கெல்லாம் உபவாசம் இருக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் நினச்சிங்க அந்த உண்டியலில் காசை போடுங்க. எந்த காசை போடுங்க? இன்றைக்கு நான் சாப்பிடுவதற்கு இன்னைக்கு நான் நம்ம ஊரில் இருந்தால் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு எந்த வழியில் போனாலும் 45 ரூபா இருந்துச்சு, 40லேருந்து 45 ரூபா ஆகும். அப்போ நான் ஒரு நேரம் காலை உபவாசம் இருந்தானே நான் எவ்வளோ அந்த டப்பாக்குள்ளே போடணும்? 45 போடணும். இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகும். ஆனால் அன்னைக்கு உபவாசம் இருக்கிறோம், அந்த உபவாசத்தை போட்டு அந்த சாம்பார் பதங்கள் நினச்சிங்க படைங்கன்னு சொல்லி நினச்சிவாங்க, அன்றைக்கு நமக்கு கொடுப்பார்கள். அந்த கொடுக்கிற பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொன்னால், நம்முடைய சுக வாழ்வு என்ன செய்கிறது? சீக்கிரத்தில் துளிர்க்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் தங்குகிறது. இன்னைக்கு நான் அநேக நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம காணிக்க போட்டால் நம்ம காணிக்க போனால் எங்கே போகுது, அங்கே அப்படி போகுது, அதை பற்றி யோசனை நமக்கு தேவையே இல்லை. நீங்கள் அன்னாள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த முதல் 2 வசனங்களை 2 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்றைக்கு அன்னாளும் சரி, அன்றைக்கு வந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரும் சரி, காணிக்கையை போடுவதை கசப்பாய் நினைத்தார்கள். எப்படி நினைச்சாங்க? நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடு மாடுகளை ஆண்டவருக்கென்று பலி செலுத்த வருகிற பொழுதும் அவர்கள் கசப்போடு வந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே இருந்த ஆசாரியர் ஏலியினுடைய பிள்ளைகள் நினைச்சாங்க கொடுமையாய் நடத்தினார்கள் மக்களை. பலி செலுத்துவதற்கு முன்னாடியே காளையை வெட்டிடுவான், இல்லை நினைச்சுவான் ஆட்டை வெட்டிடுவான், கொழுமையான பகுதிகள் நினைச்சுவான் அவன் எடுத்துட்டு போயிடுவான். ஆண்டவர் அவர்களுக்கென்று, ஆசாரியர்களுக்கென்று, லேவியர்களுக்கென்று ஒரு பங்கை என்ன செஞ்சாரு? அவர் சொல்லி வைத்திருந்தார். ஆனாலும் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எது உச்சிதமாய் தெரிகிறதோ அந்த ஆட்டை நினைச்சுவாங்க ஆளாக கூட்டிட்டு போய் அவனை வெட்டி நினைச்சுவாங்க உச்சிதமான அந்த ஆட்டினுடைய முக்கிய பாகங்களை நினைச்சுவாங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. ரெண்டாவது நினைச்சுவான், யாராவது அந்த ஆட்டை பலி செலுத்தி விட்டு பக்கத்தில் நினைச்சுவாங்க அந்த ஆட்டை நினைச்சுவாங்க வேக வைத்து கொண்டிருப்பார்கள். அப்போ நினைச்சுவான் 3 கூறுள்ள ஒரு ஈட்டியை கொண்டு வந்து நினைச்சுவான் அந்த அவன் குத்தி நினைச்சுவான் நல்ல அவனுக்கு எது பிடிக்குதோ அந்த பாகத்தினுடைய துண்டுகளை மாத்திரம் குத்தி நினைச்சுவான் அதையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கையை கசப்பாய் கொண்டு வந்தார்கள். அன்னாள் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த அன்னாளும் அவளுடைய கணவனும் அவங்க வருடந்தோறும் அந்த ஆலயத்திற்கு வந்து பலி செலுத்துவதையும் ஸ்தோத்திரம் செலுத்துவதையும் ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்வதையும் அவர்கள் என்ன செய்யல? ஒரு நாளும் விட்டு விடவில்லை. ஐயோ அவங்க தப்பு செய்யறாங்க, அவங்க பாட்டு தப்பு செஞ்சுட்டு போட்டோம், நம்ம என்ன பொருத்தனை செஞ்சோமோ அந்த பொருத்தனையில் என்ன செய்வோம்? நாம் சரியாக செயலாற்றுவோம். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிற பொழுது அந்த மணவாளன் நம்ம என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஒரு நல்ல மணவாட்டியாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். நல்ல மணவாளனாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த சுக வாழ்வு, எந்த சுக வாழ்வு? இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது உள்ள சுக வாழ்வும் சரி, நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாய் போகிற அந்த சுக வாழ்வு நிச்சயம் சுகித்திருக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா மூலமாக, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து நீதி உனக்கு முன்னாலே செல்லும். என்ன செய்யும்? நீதி நமக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்பாக காக்கும். அல்லேலூயா. நம்ம முன்னாடி போகும்போது கூட இந்த பைக் ஓட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஒழுங்காக ஓட்டிட்டு போனாலும் எதிர்த்தாப்புல உள்ள நினச்சணும் ஒழுங்காக வரணும், பின்னாடி உள்ளவனும் ஒழுங்காக வரணும். அப்படி தானே? பின்னாடி உள்ள வேகமாக என்ன செஞ்சிருவான்? சில ஆண்டுகளுக்கு முன்பாக என் சகோதரன் ஒரு காரில் போய்கிட்டு இருந்தார். அவர் ஏற்கனவே நல்ல டிரைவரு. அந்த பையன் சொன்னான் நான் ஓட்டுறேன் கொஞ்சம் தூரம் அப்படின்னா, அவனும் கொடுத்துட்டு கண்ணை அசந்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரு லாரி முன்னாடி போயிட்டு இருக்குல்லையே, அந்த லாரியில் அந்த காரை அடிச்சிட்டான். அடிச்சிட்டா இவங்க கார் உடஞ்சி வச்சு, ஆனால் காரில் என்னச்சு அந்த லாரி இழுத்துட்டு போகுது காரை. இன்னொரு கார் பின்னாடி வந்தவன் போய் அந்த லாரியை நிப்பாட்டி என்ன செஞ்சாங்க? உள்ள அங்கே ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், நீ டோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு காரை, வண்டி நிப்பாட்டி அதை எடுத்து விடு அப்படின்னு. அப்போ நன்றாகத்தான் அவன் அந்த லாரிக்காரன் ஒழுங்காக தான் போய்கிட்டு இருந்தான். ஆனால் நம்ம டிரைவர் என்ன பண்ணலை? அவன் என்ன நினச்சிருக்கான்? அவன் கண் அசந்துட்டான், தூங்கிட்டான். அப்போ நாம் எவ்வளவு ஒழுங்காக போனாலும் நமக்கு பின்பாக வருகிறவன் நினைச்சுவான் ஒழுங்கினம் வந்தால் நம்மளை பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியாது. அப்போ யார் நம்மை பாதுகாப்பான்னு சொன்னால் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா.
கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் என்ன செய்வோம்? இந்த 3 அன்பையும் நம்முடைய குடும்பத்திலே விடாமல் பற்றி கொள்வோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சகல ஜனங்களுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய சகல வியாதிகளையும் நோய்களையும் என்ன செஞ்சார்? அவங்களுக்கு நீக்கினார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அதாவது முதலாவது இரக்கமும் அக்கறையும் கலந்த அன்பை நம்முடைய குடும்பத்திலே செலுத்துவோம். மன்னிப்பும் கருணையும் நிறைந்த அன்பை நம்முடைய சகோதரரிடத்திலே செலுத்துவோம். கனிவான மற்றும் நல்ல உணர்வுகளை நம்முடைய சமூகத்தில் செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் காணிக்கை பாடலாக எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 284 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 284. சமுசாரம் அடகமசாரம் அன்பு உதாரம் அம்புவிதனில் மனக்கலங்காரம் நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு தேவி மணலனுகாவி மந்திரம் அவர் குறை மேதாவி அன்றி பூவில் அமித சஞ்சீவி அவனையில் ஒரு பாவி நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் குடும்ப அன்பிலே நிலைத்திருப்பதற்கு நாங்கள் தியானித்த வேத பகுதிகளை எங்களுக்கு செயலாற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆதாம் ஏவாளை படைத்து ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையாக ஏவாளை ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, அவர்கள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்த பொழுதும் நீர் அவர்கள் மேல் மனதுருகி அக்கறை உள்ளவர்களாக அவர்களை நீர் ஆசீர்வதித்தீரே சுவாமி. ஆண்டவரே, அவர்களை நீர் மன்னித்து அவர்களுக்கு கருணை நினைத்த அன்பை நீர் வெளிப்படுத்தினீரே சுவாமி. ஆண்டவரே, அவர்களை கனிவோடு நடத்தி
அவர்களை பலப்படுத்தி அவர்களை இந்த பூமியிலே வர்த்திக்க பண்ணினீரே சுவாமி. அந்த நிலைமையை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்களும் அநேக நேரங்களிலே குடும்பம் என்றால் நாங்கள் மாத்திரம்தான், பிள்ளைகள் மாத்திரம்தான் என்று சொல்லி நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின காரியங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஆஸ்தியும் அந்தஸ்தும் என்னுடைய சகோதரனுக்காக, என்னுடைய திருச்சபைக்காக, ஆண்டவருடைய சமூகத்திற்காக நீர் கொடுத்திருக்கிறீர் என்கிறதை நாங்கள் உணர்ந்தவர்களாக செயலாற்ற என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ரூத்தை போல ஆண்டவரே குடும்ப உறவிலே நாங்கள் மேம்படவும், இரக்கத்தோடு முதியோர்களை அணுகவும், அன்பு பாராட்டவும், பரிவு காட்டவும் தேவரீர் எங்களுக்கு பலன் தருவீராக சுவாமி. ஆண்டவரே, நல்ல ஒரு உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க, ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்க, ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகள், ஆண்டவரே தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் எங்கள் மத்தியில் இருப்பார் என்று சொன்னார். அவர்களை நாங்கள் ஆதரித்து அவர்களுக்கென்று செயலாற்றுவதற்கு நீர் உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, என் உடன் பிறந்த சகோதரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை நாங்கள் தூக்கி எடுப்பதற்கு என் தேவன் நீர் எங்களுக்கு இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் சுவாமி. நாங்கள் எங்களுடைய நிலைமையை ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமும் ஜீவனும் சகோதரனை அன்பு செலுத்துவதினால் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் கண்டுகொண்டோம் சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆஸ்தி, அந்த மேன்மையை எங்களுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய சமூகத்திற்கும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்கும் நாங்கள் கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உபவாசம் இருக்கிற அந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையிலிருந்து உண்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் இன்றைக்கெல்லாம் இந்த உபவாசத்தை நோக்கி நாங்கள் கடந்து செல்கிறோமோ அன்றைக்கெல்லாம் எங்கள் திருச்சபை ஆலய கட்டுமான பணிக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த உண்டியலில் நாங்கள் சேமித்து வைத்து உம்முடைய ஆலய கட்டுமான பணியை நாங்கள் தாங்குவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, தியானத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதத்திலே உமோடு கூட மணவாட்டியாக, மணலவாளனாகிய உம்மை நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. அந்த உன்னத வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் இந்த உலகத்திலே எங்களை வைத்திருக்கிறீர். அது அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக செயலாற்றுவதற்கு நீர் உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, எங்கள் உலக வாழ்க்கையிலும் எங்கள் சுக வாழ்வு தொழிற்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற, எங்களுக்கு பின்பாக எங்கள் தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை எங்கள் பாதுகாக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, காணிக்கைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதில் ஒரு பகுதியும் மக்கள் விட்டு கொடுத்துருக்குறோம் அப்பா. ஆண்டவரே, பை காணிக்கையாக, பொருள் காணிக்கையாக, கவர் காணிக்கையாக, ஆண்டவரே உண்டியல் காணிக்கையாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொடுப்பதற்கு ஸ்தோத்திர காணிக்கை கொடுப்பதற்கு எங்கள் பலன் தந்திரிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிறார்களோ படைத்த நோக்கத்தை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. உயர்த்துவீராகப்பா. ஆண்டவரே, மோசே சொன்னது போல 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொன்னது போல 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உன் சுக வாழ்வு தொழிற்றது என்று சொன்னது போல காணிக்கைப்படுத்த ஒவ்வொருடைய சுக வாழ்வும் தொழிற்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, போராட்டத்தோடு வேதனையோடு கடந்து சென்றார்கள் என்று சொன்னால் அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக சுவாமி. நீர் அநேகரை சுஸ்தமாக்கினீரே, அநேகரை விடுதலை ஆக்கினீரே சுவாமி, அநேகரை கட்ட வீழ்த்து விட்டீரே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே, உமக்கென்று கொடுத்திருக்கிறார்களப்பா. உமக்கென்று அன்னாள் கொடுத்த பொழுது அன்னாளை கடாட்சித்தீரே சுவாமி. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தீரே சுவாமி. அதை போல ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தருள்வீராக சுவாமி. நன்மையினால் நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக, இரக்கத்தினால் நிரப்புவீராக சுவாமி. சமாதானத்தினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயராய் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக.
எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பலவீனங்களோடு உம்மை நோக்கி பார்த்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, சரீரத்திலே காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே, கல்விக்காய் ஏங்குகிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. மேற்படிப்பிற்காய், வேலை வாய்ப்புகளுக்காய், திருமண நாட்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக சுவாமி. உடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புவீராக, நன்மையினால் நிரப்புவீராக சுவாமி. சமாதானத்தினால் நிரப்புவீராக சுவாமி. ஆண்டவரே, ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னது போல இப்பொழுதும் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் சம்பூரணமாய் ஞானத்தை தருவீராக சுவாமி. சம்பூரணமான ஆசீர்வாதத்தை தருவீராக சுவாமி. நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஆலய கட்டுமான பணிக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உபவாசத்தோடு ஜெபித்ததற்கான பலனை என் தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக எமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆலய பணி தடையில்லாமல் இம்மட்டும் நடந்து வர உதவி செய்தீர். இனிமேலும் நடத்துவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. இதற்காய் உழைக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், இதற்காய் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், இதற்கென்று முன்னின்று பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், இதற்காய் செபிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வரித்தொகைகளை கொடுக்க இன்னும் அதிகமாய் ஆண்டவரே, ஆலயத்திற்கென்று ஆண்டவரே நன்கொடைகளை கொடுக்க ஆண்டவரே கொடுக்க இருக்கிற பிள்ளைகள், கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களுக்கு நேர்த்தியான ஆலயத்தை கட்டுவதற்கு நீர் உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆலயத்தை சிறப்பாய் கட்டி முடிக்கவும், ஆண்டவருடைய பிரதிஷ்டை நாளிலே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தவும், என் தேவன் எங்களுக்கு பலன் தரும்படியாய், அபிஷேகத்தை தரும்படியாய், வழிநடத்தலை தரும்படியாய், பாதுகாப்பை தரும்படியாய், ஆசீர்வாதத்தை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். அன்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் கல்வியில் ஞானத்திலும் அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகட்டும். வாலிப பிள்ளைகளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படட்டும். கல்வியில் ஞானத்திலும் அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகட்டும் சுவாமி. மேற்படிப்பிற்காய், வேலை வாய்ப்புகளுக்காய், திருமண நாட்களுக்காய், குழந்தை பாக்கியத்திற்காய், குடும்ப வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீர் தொட்டு ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பெரியோர்களுக்காய், பெற்றோர்களுக்காய் சோதரம், புஷ்டிமஸ்மியாக தாரும். ஆண்டவரே, பிள்ளைகளை வளர்ப்பதற்கேற்ற ஞானத்தை, அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே, குடும்பத்தை நடத்துவதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தாரும். கையின் பிரயாசங்களாய விவசாய பணிகள், ஆடு மாடுகள், வியாபாரங்கள், தொழில் ஸ்தலங்களிலே வேலை செய்கிற பிள்ளைகள், அரசாங்கத்திலே வேலை செய்கிற பிள்ளைகள், இன்னும் பற்பல காரியங்கள் செய்ய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் சந்திப்பீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போது அடியாரை அனுப்புமையா. மணவாளன் தயவோரும் மகத்துவ பரணே வந்தனம் உமக்காவே. மணவாளன் தயவோரும் மகத்துவ பரணே வந்தனம் உமக்காவே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமா மொழிகள் சந்ததம் யமதகம் மிக பலனளித்திட சாமி நின்றருள் புரிவார். சந்ததம் யமதகம் மிக பலனளித்திட சாமி நின்றருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் தினமுமக்கே. பாத்திரனே அதிசோபித பரணே பாதசரணாவே. பாத்திரனே அதிசோபித பரணே பாதசரணாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.